நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். உலகத்துல எதுனாலும் சாதிச்சு ஓ வார்த்தை நிறைந்த மனிதன் தேவனை பாருங்க வாயிலே வைத்திருக்கிறான் பாருங்க. அவன் குட்டி தேவன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. குட்டி தேவன், வார்த்தையை தெரிந்தவன், குட்டி தேவன். தேவனிலும் சற்று சிறியவனாய் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். நீ சொல்லாக நீ கட்டளையிட்டால் நேர்க்கும் சொல்றாரு. நீ பூமியிலே எவைகளை அவிழ்த்து விடுகிறாயோ அது பரலோகத்துல நான் என்ன பண்றேன், ஓபன் பண்ற. போ, என் பையன் சொல்லிட்டான் போ. பூமியிலே எந்த பிசாச கட்டுறியோ பரலோகத்தில் என்ன பண்ணிடுற, கட்டுறேன் போ. அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார் தேவன். நீங்க வீட்டு என் வீட்டு சாவியை உங்க கையில கொடுத்துட்டு நான் போய் வீட்டு கதவை நின்றுட்டு வீடே துறன்னா கூட என்ன பண்ணாது, துறக்காது. சாவியை வாங்கி திறந்தனா போய் படுக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம், சகல சாப்பிடலாம், எல்லாமே உள்ள இருக்கு. தேவன் சொல்லிட்டார், அதிகாரம் என்கிற சாவியை பிசாசினிடத்தில் இருந்து கல்வாரி சிலுவை மூலமா புடுங்கி உன் கையில என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஜபத்துக்கு வரும்போது நினைவு கூறு. அங்க போய் பிசாசு இப்படி அடிக்கிறான் அப்படி அடிக்கிறேன், அவனை எப்படி அடிச்சிருக்கிறார்ன்றத பாரு. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் தலைகளை இயேசு நசுக்கி இருக்கிறான். அவன் பல்லெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அவன் முடியெல்லாம் ஒன்னொன்னா பிடுங்கப்பட்டிருக்கிறது. அவனை பாருங்க நரகத்துல வர நிறுவனமா துணி இல்லாம இயேசுநாதர் என்ன பண்ணாராம், போட விட்டாரா. தூங்கின்னு சொல்றது, பிசாசை நீ நிராயுதபாணி, உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை எதிர்க்கிற பல்லு பிடுங்கின பிசாசு நீ, கண்ணில்லாத பிசாசு, குருட்டு பையன் நீ, என்னை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் அல்ல. இயேசுவின் கிருபை என்பது அதற்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கிருபை ஒன்றே போதும். இந்த கிருபையை தெரிஞ்சிருந்தீங்களா, இது ஒண்ணு போதுங்க, வீடு நடந்துரும், வசதி வந்துடும், பணம் வந்துடும், வேலை வந்துடும். இத தெரியாம மீதி எல்லாம் ஓடி 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 எதான் சொல்லுவாங்க, மாடா ஒழிச்சு கடைசியில ஓடா ஜெய். யார் அவன் அதை செய்ய? கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் வார்த்தையே பணத்தை கொண்டு வரும். அதனோடு வேதனையை கூட்டார் கூட்டார் கூட்டார், பிரச்சனையை வரவிட மாட்டார். பாருங்க எவ்வளவு தெளிவா சொன்னாலும் பாருங்க, மனம் அதை மறுக்கிறது. ஜபத்துக்கு கூடுங்க பாருங்க, அவங்களுக்கு கசப்பா இருக்குது. ஏன்னா மனம் மாறலன்னா ஜபம்னா உட்கார மாட்டாங்க, 1 மணி நேரம் உட்கார மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இயேசு உங்களுடைய இருதயத்துல வரலன்னா